ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். பூஜை பாத்திரம் இந்த ஒரே ஒரு பொருளை யூஸ் பண்ணி நீங்கள் பூஜை பாத்திரங்களை தேய்ச்சிங்கனாவே போதும், புதுசு போல் பளபளன்னு ஜொலிக்கும். நீங்கள் தேய்ச்சி எவ்வளோ நாள் ஆனாலும் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பூஜை பாத்திரமும் புதுசு போல் ஜொலிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற குக்கிங் வீடியோ, பியூட்டி டிப்ஸ், பல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூஜை பாத்திரம்லாம் எவ்வளோ கருப்பாக இருக்குது. நானும் பார்த்திங்கன்னா தேய்ச்சி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. தேய்க்க முடியாத சூழ்நிலையினால அப்படியே விட்டுட்டேன். இதை எப்படி நம்ம புதுசு போல் பளபளன்னு மாற்ற போகிறோன்னு பாருங்கள். முதல்ல நம்ம அதில் இருக்கக்கூடிய ஆயிலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதை நம்ம வச்சுருக்கக்கூடிய மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஆயில் போகிறதுக்காக நீங்கள் விம் லிக்விட் இல்லை சபீனா அந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த ஆயிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சபீனா போட்டு அந்த ஆயிலெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். பூஜை பாத்திரங்களெல்லாம் தேய்க்கிறதுக்கு நீங்கள் தனியாக ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க. நீங்கள் பாத்திரம் நார்மலாக பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணுறதே யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இது பாருங்கள், நம்ம இதெல்லாம் தேய்ச்சி சபீனா போட்டு அந்த ஆயிலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பாத்திரத்துலேயும் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். பூஜை பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆயில், மஞ்சள், குங்குமம்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரே ஒரு பொருளை யூஸ் பண்ணி தான் பூஜை பாத்திரங்களை புதுசு போல் மாற்ற போகிறோம். அது என்ன பொருளுன்றதை பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பொருள் தான். இதை பாருங்க, பீதாம்பரி பவுடர் தான் எடுத்திருக்கேன். இந்த பவுடர் உங்களுக்கு மளிகை கடையில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். இந்த பவுடர் நீங்களே தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கனாவே போதும். உங்கள் பூஜை பாத்திரங்கள்லாம் புதுசு போல் ஜொலிக்கும். பாருங்கள், நீங்கள் அழுத்தி தேய்க்க வேண்டியதே இல்லை. அது தேய்க்கும் போதே தெரியுது பாருங்கள், நம்ம பூஜை பாத்திரத்தோட அந்த நிறம் நல்லா மாறுது புதுசு போல். இந்த மாதிரி ஒவ்வொரு பாத்திரமாக தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளை திட்டுக்கெல்லாம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். இது தேய்ச்ச உடனே நீங்கள் வாஷ் பண்ணிடணும். இதெல்லாம் நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். விளக்கு பாருங்கள் எவ்வளோ பழசாக இருக்குது. அந்த பவுடர் போடும்போதே அந்த கலர் மாறி வருது. வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை பாத்திரம் தேய்க்கிறதே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா 2 வாரம் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை பாத்திரம்லாம் நல்லா புதுசு போல் ஜொலிக்கும். உங்களுக்கு தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் தேய்க்கிறப்ப நீங்கள் ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டியதே இல்லை. லைட்டாக தேய்ச்சிங்கனாவே போதும், நல்லா புதுசு போல் மாறிடும். இப்போ இதெல்லாம் நம்ம தேய்ச்சிட்டோம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறேன். நீங்கள் தேய்க்கிறப்ப ஒவ்வொரு பாத்திரமாக தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதெல்லாம் நம்ம தேய்ச்சி வச்சுட்டோம் பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். எவ்வளோ புதுசு போல் ஜொலிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பளபளன்னு தேய்ச்சி வச்சு பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்கே ஒரு நிறைவாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு ஜொலிக்குது. இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் டவலோ இல்லை தண்ணி இழுக்கக்கூடிய ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் அந்த தண்ணி திட்டுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கும். பூஜை பாத்திரம் துடைக்கிறதுக்காக தனியாக ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இதெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம். பூஜை பாத்திரங்கள்லாம் புதுசு போல் ஜொலிக்குது பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வரவங்களாம் கேட்பாங்க பூஜை பாத்திரங்கள்லாம் புதுசானு, அந்த அளவுக்கு ஜொலிக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.